தினம் ஒரு நீதிமொழிகள் நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நீதிமொழிகள் 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. ஞானத்தின் ஊற்று என்ற தலைப்பை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரோடு சேரக்கூடாது என்றால் தீமையானவர்களோடு கூட சேரக்கூடாது, அவருடைய கூட்டத்தில் ஒருவராக இருக்கக்கூடாது. இந்த வேத வசனம் சொல்கின்றது, இந்த நீதிமொழிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, நீ பாவிகளோடு சேரும் பொழுது, துன்மார்க்கனோடு சேரும் பொழுது, அவன் செய்யக்கூடிய கிரியைகளை நீ செய்யும் பொழுது நீயும் அதை செய்து பாவத்துக்குள் அகப்படுவாய். இந்த வேத வசனம் தன்னுடைய தகப்பன் அல்லது தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது. நிச்சயமாகவே எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவனிடம் நீ சேராது, இவனிடம் சற்று எச்சரிக்கையாய் இரு என்ற ஒரு ஆலோசனையை கொடுத்திருப்பார்கள். அது சிறந்த ஆலோசனை. இந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்மையினால் முடிச்சூட்டப்படும். ஆனால் இதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீரழிக்கப்படும் என்று பார்க்கின்றோம். எப்படியெல்லாம் பாவிகள் நம்மை இழுப்பார்கள் என்று 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்கள் பார்க்கலாம். நாம் மிக எச்சரிக்கையாக, இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது, இந்த உலகத்தில் நாம் அகப்படாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நம்முடைய பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஞானத்தை பெற்றுக் கொள்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென்.